இன்னைக்கு எபிசோட்ல பாக்யாவும் பழனிசாமியும் இனியாவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பழனிசாமி இனியா கதையெல்லாம் கேட்டுட்டு தப்பு பண்றது சகஜம்தான், ஆனா பண்ண தப்பு எல்லாம் உணர்ந்து திரும்ப பண்ணாம இருந்தாலே போதுமே, ஏன் இந்த மாதிரி முடிவெல்லாம் இனியா எடுக்கிறான்னு கேக்குறாரு. கோவத்துல எல்லாரும் திட்டணும், நான் அடிக்க கூட செஞ்சேன், ஆனா அதுக்கப்புறம் அவகிட்ட எல்லாரும் நல்லா தான் பேசணும், ஆனாலும் அவன் ஏன் அப்படி பண்ணான்னே தெரியலன்னு பாக்யா சொல்றாங்க. நடந்ததெல்லாம் யோசிச்சு இனியாவுக்கு கஷ்டமா இருந்திருக்கும், அதான் இப்படி முடிவெடுத்திருப்பா. அதுக்கப்புறம் பேசுனீங்களா இல்லையான்னு பழனிசாமி கேக்குறாரு. என்னால முடிஞ்ச வரைக்கும் பேசி புரிய வச்சிருக்கேன்னு பாக்யா சொல்றாங்க. அவ எடுத்தது சரியான முடிவு இல்லைன்னு இப்ப இனியாவுக்கு புரிஞ்சிருக்கும், இனிமே அந்த மாதிரி தப்பான முடிவெடுக்க மாட்டான்னு பழனிசாமி சொல்றாரு. எழில் ப்ரொடியூசரை மீட் பண்றதுக்காக போயிருக்கான், ஆனா அவரு பார்க்க முடியாதுன்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்பிட்டாருன்னு எழில் வீட்டுல சொல்றான். பாட்டி வந்து விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கேன்னு எழில் கிட்ட கேக்குறாங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத, படம் எடுக்கணும்ன்றது உன்னோட கனவு, எனக்கு அது புரியுது. சினிமா கனவை மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போ, குழந்தை பெத்துக்கோ, வாழ்க்கையில செட்டில் ஆக பாருன்னு பாட்டி சொல்றாங்க. பாட்டி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு எழில் கோவமா ரூமுக்கு போறான். அமிர்தா எழில் கிட்ட பாட்டி சொன்னதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். கோபி செந்தில் கிட்ட எனக்கு அப்புறம் எங்க வீட்டுல என் அம்மாவுக்கு தான் பாக்யாவை பிடிக்காது, ஆனா அவங்களையே அவ மாத்திட்டா, ஏதாவது பில்லி சூனியா வச்சிருப்பாளான்னு பேசிட்டு இருக்காரு. இவங்க இருக்க அந்த பார்ல செந்தில் ஃப்ரெண்ட் இன்னொருத்தரை மீட் பண்ணி 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நான் முன்னாடி ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருந்தேன், இப்போ நடத்த முடியலன்னு வாடகைக்கு விட்டுட்டேன்னு செந்தில் ஃப்ரெண்ட் சொல்றாரு. அது இப்போ பாக்யா நடத்திட்டு இருக்க ரெஸ்டாரண்ட் தான் கோபி தெரிஞ்சுக்கிறாரு. பாக்யாவோட ரெஸ்டாரண்ட் பிசினஸை கெடுத்து விடணும்னு பிளான் பண்ணி அவர்கிட்ட கோபி பேசிட்டு இருக்காரு. நீங்க இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கி ரன் பண்ணுங்க, நல்ல ப்ராஃபிட் வரும்னு கோபி சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, பெரிய தலைவலின்னு சுந்தர் சொல்றாரு. சுந்தர் போனதுக்கு அப்புறம் செந்தில் கோபி கிட்ட என்னடா பிளான் பண்ணிருக்க, பாக்யாவோட பிசினஸை கெடுக்கிற மாதிரி எதுவும் பண்ணாதேன்னு சொல்றாரு. அவ என் வாழ்க்கையை கெடுத்தால, நான் அவ பிசினஸை கெடுக்க கூடாதான்னு கோபி கேக்குறாரு. இனிமேதான் கச்சேரியே ஆரம்பம், அதான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஐடியா கொடுத்துருக்கான்ல, ஜமாயிச்சிடுவோன்னு கோபி சொல்றாரு. சுந்தர வச்சு கோபி பாக்யாவுக்கு என்னெல்லாம் பிரச்சனை கொடுக்க போறாருன்னு நாம இனி வர எபிசோட்ஸ்ல பார்க்கலாம்.